அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே இந்த இஸ்ரேல் ஈரான் போராட்டம் என்பது மிகவும் உக்கிரமான ஒரு போராட்டமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. பார்க்கும்போது ஒரு வேதனையாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் தொழிலுக்காக வந்த நாங்கள் இன்றைக்கு 3 நாளாக வேலை இல்லை. நாங்கள் வேலை செய்தால் எங்களுக்கு சாப்பாடு. ஏனென்றால் அங்கு யுத்தம் நடக்கும்போது இங்குள்ள அமெரிக்க தளங்களுக்கும் தாக்குதல் நடத்துவதால் எங்களுக்கு வேலை இல்லை. தற்போது கத்தார் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது, நடக்கின்ற இந்த தாக்குதல் சம்பவங்கள் புகைப்படங்களோ வீடியோக்களோ சமூக வலைத்தளங்களில் வெளியிட வேணாம் என்று சொல்லி ஒரு அறிவுறுத்தலை கத்தார் அரசாங்கம் வழங்கியிருக்கின்றது. அதை அனைவரும் பின்பற்றுங்கள். அதனைத் தொடர்ந்து ஈரானில் நடக்கின்ற இந்த போரானது மிக விரைவில் ஒரு நிலைமைக்கு வர வேண்டும். எல்லாரும் பொதுமக்கள் தான், எல்லாரும் மக்கள் என்கின்ற வகையில் இதோடு சேர்ந்து இஸ்ரேலோடு சேர்ந்து அமெரிக்கா மிகவும் ஒரு உக்கிரமான ஒரு நிலையில் போராட்டத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் தற்போது கிடைத்த செய்தியை பார்த்தளவில் ஈரான் அமெரிக்கா விமானத்தை சுட்டு வீழ்த்திருக்கிறது, அமெரிக்கா தளங்களை தாக்கியிருக்கின்றது, அமெரிக்கா கப்பலை தாக்கியிருக்கின்றது என்கின்ற போது அமெரிக்கா பலமாக இருக்கின்றதா என்கின்ற ஒரு சிந்தனை தோன்றுகின்றது. இன்றைய நிலவரம் நேற்று பார்க்கும்போது அமெரிக்காவின் ஆன்மீக தலைவரை இலக்கு வைத்து நடத்திய தாக்குதலில் குடும்பத்தோடு மரணித்திருக்கின்றார். அதை வைத்து பார்க்கும்போது அமெரிக்கா ஈரானுக்குள் புலனாய்வு கட்டமைப்பை நகர்த்தி இருக்கின்றதா, புலனாய்வு கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றதா, பலமான புலனாய்வு கட்டமைப்பு இருக்கின்றதா என்கின்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியமாக இருந்தது. நமக்கும் அதை சிந்திக்க தோணுகின்றது. ஏனென்றால் ஒரு நாட்டின் ஆயுதமுனை யுத்தம் என்பதை விட புலனாய்வு தகவல் என்பது மிக ஒரு வலிமையான ஒரு விடயம். அந்த வகையில் ஈராக்குக்குள்ள அமெரிக்கா புலனாய்வு தகவலை, புலனாய்வாளர்களை இறக்கினால் மாத்திரம்தான் அவர்கள் இருக்கின்ற இடத்தை சரியாக கணித்து அந்த இடத்தில் தாக்குதல் நடத்த முடியும். அப்போதுதான் நேற்றைய செய்தியை பார்த்தபோது அறியக்கூடியமாக இருந்தது. உண்மையிலே அமெரிக்கா புலனாய்வு காய் நகர்த்தலை ஈரானுக்குள் நகர்த்தி இருக்கின்றதா என்கின்ற ஒரு சந்தேகமும், ஈரான் தோல்வியும் ஒப்புக்கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி கூறுகிறார், தங்களிடம் ஆயுதங்களை போட்டுவிட்டு வந்து சரணடையுங்கள் என்று சொல்லி கூறுகிறார். ஆனால் ஈரான் இதற்கான எந்த விதமான ஒரு பதிலையும் வழங்காமல் தாக்குதல் நடத்துவதிலே முன்னுருவமாக இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் எல்லாரும் மனிதர்கள், எல்லாரும் உலகுவாழ் மனிதர்கள் என்கின்ற வகையில் இந்த தாக்குதல் மிக விரைவில் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேணும். இஸ்ரேலும் ஈரான் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக நல்ல ஒரு தீர்வை எட்டினால் நல்லம். ஏனென்றால் அங்கு போராட்டங்கள் நடைபெறும் போது சில மத்திய கிழக்கு நாடுகளிலும் அங்குள்ள தாக்குதல் ஏவுகணைகள் விழுவதால் பல பேர், ஒட்டுமொத்த உலகமே பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் தற்போது பார்த்தா விளங்கும். எங்கு கடல் கடந்து பல மைல்களுக்கு அங்கால் நடக்கின்ற இந்த யுத்தத்தால் பல நாடுகள் பாதிக்கப்படுகின்றது. இன்று இலங்கையில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என்று சொல்லி மக்கள் பீதியில் நிற்கின்றார்கள். அது ஏனென்றால் ஈராக்கு ஒரு பெரும் ஒரு எண்ணெய் வளம் உடைய நாடு. அது தாக்கப்படும் போது பெட்ரோல் வருகின்ற வீதம் குறையும். அதனால் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என்று மக்கள் பீதி அடைகின்றார்கள். இப்போ உதாரணத்துக்கு நாம் ஒரு இலங்கை தமிழன் என்ற வகையில் ஈராக்குக்கோ எந்த ஒரு நாட்டுக்கும் ஆதரவு வழங்க முடியாது. பொதுவான தகவல், மக்கள் அறிய வேண்டிய தகவல் இது. ஏனென்றால் எங்களுக்கு ஈழத்தமிழர்கள் 2009 அழியும் போது எல்லா நாடுகளும் சேர்ந்து தான் கொண்டதாக நாங்கள் நியூஸ் பார்த்தோம். அது எப்படி இருந்தாலும் உண்மையிலே ஒரு தகவலை தெரிவிக்கின்ற என்ற வகையில் எப்படியான யுத்தங்கள் நடக்கும்போது அதிகமாக இப்போ ஈரான் தாக்கப்படும் போது சைனாவுக்கு அதிகமான ஒரு 100% பாதிப்பு உள்ளதாக தகவலை அறியக்கூடிய இருந்தது. எப்படி என்று நீங்கள் பார்த்தால் ஈரானில் உள்ள பெட்ரோல் வளங்கள், எரிபொருள் வளங்களை அதிகமாக கொள்வனவு செய்கின்ற ஒரு நாடு சைனாவாக இருக்கின்றது. ஆகையால் அந்த சைனாவுக்கான எரிபொருள் வளங்கள் தடை செய்யப்படுகின்றது. சைனாவுக்கு மாத்திரமல்ல, உலகெங்கும் வாழுகின்ற உலக நாடுகள் முழுவதுமே எரிபொருள் விநியோகங்கள் தடை செய்யப்படுகின்றது.
தற்போது பார்த்தால் சவுதியில் தாக்குதல் நடத்தினால் சவுதியிலிருந்து போகிற எரிபொருள் தடையாகும், கத்தாரில் தாக்குதல் நடத்தினால் கத்தாரிலிருந்து போகிற எரிபொருள் தடையாகும், ஈராக்கிலிருந்து போகிற எரிபொருள் தடையாகும். இப்படிப்பட்ட அரபி நாடுகளில் இருந்து போகிற எரிபொருள்கள் பல நாடுகளிலும் தடை போகாமல் போயும் கப்பல் போக்குவரத்து போகாமல் போனால் பல ஒரு சிரமத்தின் மக்கள் வாழ வேண்டி வரும். இதுகளெல்லாம் கருத்தில் கொண்டு இறைவன் ஒரு நல்ல முடிவை வழங்க வேண்டுமென எல்லாம் வல்ல எம்பெருமானையும் பிரார்த்திப்பதோடு மக்கள் அனைவரும் கவனமாக சேஃப்டியாக அந்தந்த இடங்களிலே இருக்குமாறு வேண்டுகிறோம், கேட்டுக்கொள்ளுகிறோம் என்கின்ற தகவலை அரசாங்கம் அடிக்கடி வழங்கி கொண்டிருக்கின்றது. மக்களின் நன்மை கருதி ஒவ்வொரு நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும் அந்தந்த நாட்டில் வாழுகின்ற பொதுமக்களின் நன்மை கருதி தகவலை வழங்கி கொண்டிருக்கின்றது. எமர்ஜென்சி அலர்ட் அப்படி என்கின்ற ஒரு அலர்ட்டை நமக்காக நம்மட கையடக்க தொலைபேசி ஊடாக அரசாங்கம் அனுப்பி கொண்டு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. யாரும் எங்கேயும் வெளியில் போகாமல் வீடுகளிலே இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்கின்ற ஒரு தகவலை வழங்கி கொண்டிருக்கின்றது. அனைத்து பொதுமக்களும் இதுகளை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அரசாங்கத்தின் கட்டுப்பாடு சட்டத்திட்டங்களை மதித்து அவரவர் வீடுகளில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என கூறுவதோடு இறைவனையும் எல்லாரும் பிரார்த்தியுங்கள். மிக விரைவில் இந்த யுத்தம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து மக்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என இறைவனை பிரார்த்தியுங்கள். நன்றி, வணக்கம்.